வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் துர்கா, பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த சேனல் முழுக்க முழுக்க பேட்ச் ரெமிடிஸ், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய மலர் மருந்தில் ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய மலர்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் உண்டு. அதாவது பேட்ச் ரெமிடிஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊரில் கிடைக்கிற மலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வியாதிகளுக்கு நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா மாம்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ, அதுக்கப்புறம் தாமரைப்பூ, அதுக்கப்புறம் எருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு 50+ ரெமிடிஸ் நம்ம அதில் ப்ராசஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம். அந்த மலர்களை ஒன்று அப்படியே பறித்து எப்படி நம்ம கஷாயம் மாதிரி இல்லைனா பாலில் கொதிக்க வச்சு அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எதை பற்றினா, நம்ம வீட்டில் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மலர்கள் தான். அதில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ முருங்கை மரத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படக்கூடியது தான். அதோட காயாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிசின்னு சொல்லுவாங்க, முருங்கை பிசின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட இலை எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா உணவுக்கு இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அடிக்கடி முருங்கை காயாகவோ இல்லை கீரையாகவோ இல்லை அதோட பூவாகவோ நம்ம எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வெறும் அந்த பூக்களில் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, எந்தெந்த அதை பயன்கள் என்ன, அது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, மொபைல் யூஸ் பண்ணுறது, நிறையா சிஸ்டம் பார்க்குறது அப்படின்றதுனால சரியாக தூங்குறது கிடையாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம் வருது, நரம்பு பலவீனமாகுது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைப்பூவை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் அப்படின்னா அது ஒரு டம்ளர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் குடிக்கணும்னா ஒரு 1/2 டம்ளர் வர வரைக்கும் அதை காய்ச்சி அதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு ஜென்ரலாக குடிக்கலாம். இப்போ நீங்கள் கஷாயங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்ம ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். அந்த பூவை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, அடிக்கடி இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 times 5 times எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம். அதனால் எங்களுக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பேட்ச் ரெமிடி ப்ளஸ் இந்த முருங்கைப்பூ ப்ராசஸ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம லிக்விட் மாதிரி எடுத்து வச்சுருப்போம். அதுவும் கொடுத்து சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணலான்னா, முருங்கைப்பூ கஷாயம் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம்னா, இந்த கரு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, கரு உறாமல் இருக்கிற பிரச்சனைகள், ஸோ அந்த மாதிரி இருக்குது, ப்ரெக்னென்சி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்கள் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். எப்படின்னா, இதை எடுத்து பாலில் அரைச்சி, இந்த பூவை எடுத்து அதை அரைச்சி பாலோட கொதிக்க வச்சு அதில் நீங்கள் பனங்கற்கண்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் போல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல். இது நிறைய பெண்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. பிகாஸ் அவங்களோட பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு வருது. இல்லை பார்த்திங்கன்னா ஹெரிடேட்ரியால் அவங்களோட ஜீன்லேயே இருக்கும் சிலவங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களும் இந்த இந்த முருங்கைப்பூ இருக்கு இல்லையா, அது இப்போ நார்மலாகவே டீ இதுவாகவே கிடைக்கிது. இப்போ நீங்கள் இந்த ஷாப்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி சம்மந்தமாக அந்த பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பூஜை இல்லைனா இந்த மாதிரி சித்த மருந்து இந்த மாதிரி சம்மந்தமாக இருக்க கடையில் பார்த்தீங்களா, இப்போ ஆவாரம் பூ, முருங்கைப்பூ இந்த மாதிரியே கிடைக்குது, இப்போ ரெடிமேடாக கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அதில் வாங்கி நீங்கள் டீ யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் ஒன்று ரொம்ப பாடி ஹீட்டால் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற சுரபிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ நீங்கள் ரெகுலராக இந்த முருங்கைப்பூட டீ குடிச்சிட்டே வரீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த பீரியட் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அவங்களும் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இந்த முருங்கைப்பூ ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்ப எரிச்சல் வர்றது, கோவப்படுறது, மூட் ஸ்விங் ஆகுது சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், ஒன்று அந்த டீ ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா கஷாயம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிற்று வலி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன அந்த டைமில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா க்யூர் ஆகும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நம்மளோட இந்திய மலர்களையும்
என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இது சம்மந்தமாக நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். யாருக்காவது இந்தியன் மலர் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.